Revelation chapter 11 verse 1 to 19. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 11 அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. வசனம் 1. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோலும் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். And there wasn't given me a reed like unto a rod. And the angel stood and saying, Rise, and the measure and the temple of the God, and the altar and that and worship therein. வசனம் 2. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மதிப்பார்கள். But and the court and which and east without the temple live out, and they measured it not, for it is the given unto the Gentiles. And the holy city shall and they tread unto 42 months. வசனம் 3. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திர முடித்தி கொண்டு இருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியே அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். And I will and give a power unto my 2 witnesses, and they shall and prophesy 1200 and 3 days clothed in the sackcloth. வசனம் 4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க 2 ஒளி மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் அவர்களே. This is as the 2 olive trees and the 2 candlesticks and standing before the God of the earth. வசனம் 5. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வயிற்றிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும், அவர்களை சேதப்படுத்தும். மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே சொல்லப்பட வேண்டும். And if any man will and hurt and them fire and proceedeth out of the mouth and devoureth there is enemy, and if any man will and hurt them, be the most in these and manners be and killed. வசனம் 6. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லு வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கும் வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாகவும் மாறவும் தங்களுக்கு வேண்டுமானதெல்லாம் பூமியில் சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. This is have the power to the saw heaven, and that is rain not, and this days of there is prophecy, and have the power and over the waters or to the tan and them, the blood and to the smith, the head and with all the plagues, as an after as they will. வசனம் 7. அவர்கள் தங்கள் சாட்சியையும் தோளிலே முடித்திருக்கும் போதும் பாதாளத்தில் தோன்றுகிற மிருகம் அவர்களுடனே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். And when in the day shall and have the finished their testimony, the best that and can curse out of the but Melsas Pete and shall and make war and against them, and shall and overcome and them and kill them. வசனம் 8. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதிகளிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்று எகிப்து என்றும் ஞான ரத்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். And there is dead and buried shall and lean in these streets and of the great city, and which and proti lily
separately is called and Sodom and the Egypt, wherein also your Lord was crucified. வசனம் 9. ஜனங்களாலும் கோத்திரங்களாலும் பாஷைக்காரர்களாலும் ஜாதிகளால் உள்ளவர்களால் அவர்களுடைய உடல்கள் 3000 நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க விடார்கள். And they have these people and the kinders and the tongues and the nations shall and see there is dead bodies and that 3 days and the shall not and suffer there is dead and bodies to be put in the graves. வசனம் 10. இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியினால் அவர்களை நிமித்தம் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். And they that endure upon the earth shall rejoice over them, and the makers merry, and the shall and the gift one to the another, because those unto the prophets tormented them and that endure and the earth. வசனம் 11. 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. And after 3 days and the spirit after life from God entered into them, and they stood upon their feet, and the great fear fall upon them and which saw them. வசனம் 12. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தையும் அவர்கள் கேட்டு மேகத்திலே ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். And they had a great voice from heaven, saying unto them, Come up and enter. And they ascended up unto the heaven in the cloud, and their enemies beholden them. வசனம் 13. அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்திலே 10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி எதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனையை மகிமைப்படுத்தினார்கள். And the same horizon wasn't there a great and earthquake, and 10 parts of the city fall, and the earthquake wherein selling of the man 7,000, and the remains were affrighted, and they gave glory to this God of heaven. வசனம் 14. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. And the second woe is this past, and behold the third woe and coming quickly. வசனம் 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களான அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுவர் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. And the 7th angel sounded, and the third word great and voice in the heaven, saying, The kingdom of the world hath become the kingdom of your Lord and of the Christ, and he shall reign for the ever and ever. வசனம் 16. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, and the 4 and the 20 elders which sat before God, and there is sits fallen upon their face, and the worshipped God. வசனம் 17. இருக்கிறவரும் வந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனை உம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யம் பாரம் பண்ணுகிறீர். Saying that we give unto thee thanks,
O Lord God, Almighty, which had and the was, and hast you the come, and because thou hast and taken to thee the great power, and hast and regain it. வசனம் 18. ஜாதிகள் கம்பீரித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்படைகிறாருக்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளித்ததற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். And these nations were angry, and their wrath is come, and the time of the death, that and they should be judged, and that and thou and shouldest give an reward, and to the servants the prophet, and to the saints, and them that and fear, and the name and small and the great, and the shouldest destroy them, and which and destroy the earth. வசனம் 19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருங்கல் மலைகளும் உண்டாயின. And the temple of the God was opened in the heaven, and there was the sea in this temple. The ark of this testament, and there is were and the lightnings, and the voice, and the thunderings, and the earthquakes, and the great hail.